உள்ள நந்தினி இல்ல தானே? பசங்க மாட்டிக்கிட்டாளா? எல்லாரையும் வர சொல்லுங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ண பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி தோர்த்தி அடிப்போம். அட போடா. என்னாச்சு? டேய், நீ எவ்வளவு பார்த்து தொலைச்சேன்னு தெரியல. அந்த நந்தினி நல்லா குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துகிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவ உள்ள இல்லன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன சொல்றீங்க? நீங்க முதல்ல நல்லா பாத்தீங்களா? அவ இருந்தாளா? டேய், நல்லா பார்த்துட்டு தான்டா சொல்றேன். நீதான் நல்ல கண்டாக்டரா பாக்கணும்னு நினைக்கிறேன். உன் பேச்ச கேட்டு போய் பார்த்தேன் பாரு. என்னைய சொல்லணும், கொஞ்ச நேரத்துல என்ன அசிங்கப்படுத்தி விட்டுருப்பா. அவ உள்ள இருக்க வாய்ப்பே இல்ல. இருங்க, நான் போய் பாக்குறேன். டேய், என்ன எங்கடா போற? உள்ள போய் நான் பார்க்க போறேன். ஏன்? நான் சொன்ன நம்ப மாட்டேன் நீ. அவ உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத நான் என் 2 கண்ணால பாத்துட்டு வந்து சொல்றேன். அத நம்பாம திரும்ப உள்ள போய் பாத்துட்டு வரேன்னு சொல்ற. அவன் ஒருத்தனோட பைக்ல போறத நானும் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய், நீ பார்த்ததுலதான் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா நீ தூரத்துல இருந்து பாத்துருக்க, நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு வந்திருக்கேன். நான் இப்ப சொன்னதையும் மீறி நீ இப்ப உள்ள போனீன்னா பொம்பளைங்க இருக்கிற ரூமுக்குள்ள ஆளாளுக்கு ஆம்பளைங்க உள்ள போயிட்டு வராங்கன்னு அவளுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாளுங்க. அப்புறம் நாம 2 பேர் தான் அசிங்கப்படணும். அதனால ஒழுங்கு மரியாதையா இரு. ஓ டேய், நில்லு. இந்தா, இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இது அருளோட சென்ட் பாட்டில், அவங்கிட்டே கொடுத்துரு. ஓ. எப்படி அவ உள்ள இருப்பா? இருக்க வாய்ப்பே இல்லையே. மா, இங்கேயே உட்காந்து ஏன் உன் டைமையும் எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், அது வந்து ஒன்னாலதான் சொல்ல முடியல. எந்திரிச்சு போமா. நீ எந்திரிச்சு போனா அடுத்த ஆளையாவது இன்டர்வியூ எடுப்போம். நந்தினி, உன் அளவுக்கு நான் படிச்சது இல்ல, இருந்தாலும் சொல்றேன், இது நீ ஆசைப்பட்ட வேலை. அது உனக்கு கிடைக்கிறதுக்கான நேரம். இது அங்க விசேஷம் நடக்கும்போது நம்ம யாருக்கும் தெரியாம வந்துட்டோமே, நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோமான்றத பத்தி எல்லாம் யோசிச்சு பதட்டமாயிட்டு இருக்க கூடாது. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் உன் மனசுக்குள்ள ஏதாவது பதட்டம் இருந்துச்சுன்னா கண்ணை மூடி பொறுமையா 5 தடவை நல்லா மூச்சு எடுத்து விடு. உன் மனசு அமைதியாயிடும். ஓகே, சரி. ஒன்னதாமா, எந்திரிச்சு போமா. மா, உனக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுமா, நீ கிளம்பு. சார், நான் 2 வருஷமா உங்க கம்பெனிய பத்தி எல்லா விஷயத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க கம்பெனி தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க கம்பெனிக்கு சக்சஸும் growthம் தான் இருக்கே தவிர ஃபெயிலியர்ஸ்னு எதுவுமே இல்ல. உங்ககிட்ட பெஸ்ட் சாஃப்ட்வேர் டீம் இருக்கு. நான் படிச்ச படிப்பையும் இந்த இன்டர்ன்ஷிப்ல நான் கத்துக்கிட்ட விஷயத்தையும் வச்சு என்னோட திறமையை காட்டுறதுக்கான கரெக்டான இடமா நான் உங்க கம்பெனியை தான் நினைக்கிறேன். அதனால உங்க கம்பெனில எப்போ இப்படி ஒரு இன்டர்வியூ வரும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க இன்டர்வியூக்கு விளம்பரம் கொடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வெப் டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதனால இந்த வேலையில சேர்றதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த வேலைக்கு ஒரு பொருத்தமான ஆளா நான் இருப்பேன்னு நான் நம்புறேன். இங்க நான் வேலைக்கு சேர்ந்தா சீக்கிரமே அடுத்தடுத்த பொறுப்புக்கு போவேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. கரிகால யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பான்? ஒருவேளை சுப்புலட்சுமி கிட்ட பேசிட்டு இருந்திருப்பானோ? மாப்பிள்ள தான் பண்றான். மாப்பிள்ள, என்ன மாமா போன் பண்ணிருந்தீங்க? என்ன விஷயம்? எங்க மாப்பிள்ள இருக்கீங்க? இதோ மில்லதான் மாமா இருக்கேன். ஏன் மாமா? இல்ல மாப்பிள்ள, பூ வைக்கிற சடங்கு ஆரம்பிக்க போது, அதான் எப்ப வருவீங்கன்னு கேட்க தான் போன் பண்ண. ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோம் மாமா. சரிங்க மாப்பிள்ள, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. சரி. நாம எப்போ வருவோம்னு கேட்கறதுக்காக போன் பண்ண மாதிரி தெரியலையே.
ஒருவேளை வரதன் மாமா நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருப்பாரோ. சீக்கிரம் போகணும். டேய் மணியா, அண்ணே, கரிகாலம் பேசும்போது பின்னாடி மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சுடா. அப்போ அவர் மில்லுல தானே இருந்திருப்பாரு. இல்லடா, மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சு, ஆனா அது ரைஸ் மில்ல ஓடுற சத்தம் மாதிரி தெரியலடா. அப்புறம் டேய் மணி, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குடா. ஆனா இன்னைக்கு இடியே விழுந்தாலும் என் பொண்ணுக்கு பூ வச்சாகணும், இல்லனா இந்த வீட்டே ஒரு வழி பண்ணிருவேன். என்ன செஞ்சு அந்த வரதனை ஏமாத்தினான்னு தெரியலையே. வரதனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா வரதனை எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொன்ன அந்த ஆள் என்னடானா இப்படி சொதப்பி விட்டு போயிட்டான். இப்ப என்னக்கா பண்றது? இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காதான் தானே இத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம். அப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கிறப்போ சும்மா விட்டுற முடியுமா? அந்த சுப்புவோட அறிவுக்கே இவ்ளோ யோசிச்சு பண்றான்னா நான் எவ்ளோ பண்ணுவேன். இப்பவே போய் அந்த அடங்கா பிடாரி இந்த வீட்லயே இல்லங்கறத எல்லாருக்கும் நிரூபிச்சு அவளையும் அவ ஆத்தாளையும் சந்தி சிரிக்கிற மாதிரி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு அருள் கூட இல்ல, எவன் கூடயும் கல்யாணம் ஆகாது. என்னக்கா பண்ண போற? 11 மணிக்கு தானே நிலங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த தைரியத்துல தானே அவளும் வெளியே எங்கேயோ போயிருக்கா. நான் இப்பவே போய் எல்லாரும் தான் இருக்காங்கல்ல, எதுக்கு காத்திருக்கணும், உடனே நிலங்க ஆரம்பிங்கன்னு சொல்ல போறேன். அப்போ பொண்ணை கூப்பிட சொல்லுவாங்க. இல்லாத பொண்ணு எங்க இருந்து வருவா? அப்ப தன்னால ஆத்தாளும் பொண்ணும் மாட்டிப்பாங்க.